வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் நிச்சயமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் பிரத்யட்சமாய் பேசுவார் என்ற எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நீங்க இந்த செய்தியை யூடியூப்ல நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒன் வேர்ட் மினிஸ்ட்ரீஸ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்ம மத்தியில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை தேவன் செய்கிற தெரியுமா? He will உங்கள் வாழ்க்கையில அவர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 நாட்களாக உணர்வுள்ள இருதயத்தை குறித்து, ஏன் உணர்வுள்ள இருதயம் அவசியம் என்று 2 நாட்களாக நாங்கள் பார்த்தோம். இப்போ 3வது நாட்களாக அந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து நான் பார்க்க தேவன் ஆசைப்படுகிறார். ஸோ அந்த இதுல உணர்வுள்ள இருதயம் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் என்ற இதுக்காக தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இடைப்படுவாராக. ஆமென். நான் சிறிய ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாவில் என்னை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. ஆண்டவரே, தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று நான் செபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவாராக. ஆண்டவரை கேட்கிற யாவரும் ஆண்டவரே, தேங்க் யூ லார்ட். லெட் தம் நாட் ஒன்லி ஹியரர்ஸ் ஆஃப் த வேர்ட் பட் டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட். ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தாப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேங்க் யூ லார்ட். மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல ஆறாம் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணி தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகளில் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்களை நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசேப், யூதா, சீமோன் என்பவர்களின் சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலே அன்றி வேறு ஒருவனும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோய்களின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினாராண்டு வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களை சுற்றிலும் உபதேசம் பண்ணினார். இன்றைக்கு அநேக நேரத்துல we get familiar with the word of God. தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில வந்து வந்தா கூட அப்படியே அந்த ஏற்றுக்கொள்ளாம அந்த வார்த்தையோட பழக்கப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம அநேக நேரத்தில் தினைக்கு சொல்றோம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து நம்ம காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களும் பிரசன்னமாக்கி உங்களுமே கிருபையா இருக்க கடவர். ஸோ தேவனுடைய முகத்தை உங்க மேல பிரகாசிச்சார்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அவர் நிச்சயமா செய்வார். ஆமென். நம்ம அநேகரை வந்து உணர்வில்லாதவாய் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்துல தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்கிற நாமே தடங்கள் செய்து விடுகிறோம். வேதம் தெளிவா சொல்லுது, அவர் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் சில நேரத்துல வந்து சில பேர்னால அற்புதம் நடக்க மாட்டேது. காரணம் என்னன்னா அவங்க அவிசுவாசம் அவ்வளவு பெருசா இருக்கு. தே ஆர் கெட்டிங் வெரி ஃபெமிலியர். இவன் தச்சன் அல்லவா? மரியாளோட குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசேன், சீமான் என்பவர்கள் சகோதரன் அல்லவா? இன்றைக்கு அவர்ல வந்து வி ஆர் கெட்டிங் வெரி ஃபெமிலியர். வார வாரம் சர்ச்சுக்கு போறோம், வார வாரம் தினைக்கு மெசேஜ் எல்லாம் கேட்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவருக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். சொல்லுங்க, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு தேவன் நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். யாத்திராகமம் 14:13 வாஸ்தவம், நீ நின்று கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவர்கள்.
ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசியாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய புத்திரனாக நான் கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஹalleluya. ரூதாலா பஸ்துரபோ துரபா ஷிடபா. கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹalleluya. மேரிபி கரபோ ரிமா ரைஹடமா ஷிடபோ லே கரபா மேண்டீரே ஹண்டரபோ ஷாங்க் லார்ட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மான் தாக்கர ஹுண்டரபோ ஷிடர்பி லஹடபா. இந்த காரியம் நடந்த பிறகு இயேசு கிறிஸ்து வந்து ஆஹ், 5 அப்பம் 2 மீனை வந்து 5000 பேருக்கு போஷித்த பிறகு இந்த காரியங்கள்லாம் நடக்குது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் வந்து போஷித்த பிறகு இந்த காரியம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேக்க ஸ்திரீயோடைய பிள்ளைக்கு, பேய் பிடிச்ச பிள்ளைக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கோண வாயுனுடைய வந்து மார்க் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனம், அங்கே கோணை வாயின ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் கையை அவன் மேல் வைத்தார்கள், வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவனை ஜன கூட்டத்தின் விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா, அதற்கு திறக்கப்படுவாயா என்று அர்த்தமாம். நான் சொல்றேன், இன்றைக்கு எப்பத்தா உங்கள் வாழ்க்கையில எந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எப்பத்தா கதவு திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்பதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த கதவு அடைத்திருந்தாலும் சரி, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எந்த விதமான கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலான கட்டளை எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். தேவோட வார்த்தை உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில திறக்கப்பட்டு அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிறது. திறக்கப்படுகிற அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்கள் இன்னைக்கு ஒரு நல்ல டெஸ்டிமனி கேட்டீங்க. நீண்ட நாட்களாய் ஒரு தடைப்பட்ட காரியங்கள் சடுதியாய் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எஃபர்ட்லெஸ் பிளஸிங்கை தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளிடுகிறார். ஹalleluya, ஹalleluya. ரஹதுலபுரு ஹுரபியா அந்தர ஹஸ்துரபோ ஷுரபியா ஹண்டரபா மாந்தோரபோ ஷுரிபிலா ஹந்தரபா ஷுரபா தேந்தேமா குருஹுடபா. உணர்வுள்ள இருதயம் உண்டாயிருப்பதாக. மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த நாட்களில் திரனா ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருக்கிற 3 நாள்கள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார். இன்றைக்கு உங்களுக்காக தேவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி தேவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது இவனை உயர்த்தாம இருக்க முடியாதா? எப்படியாவது இவனை மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியாம இருக்க முடியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எப்படியா என்னை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆனா அவர் உங்கள் மேல் பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மாந்தூர் ஹஷ்டூர் மாண்டே கிரே ஹண்டர் மே அந்த போ ஷுடுபா மேண்டி ஹண்டர் பி ஹண்டர் திருபாலா கரபா. ஜனங்களுக்குள்ளே பரிதவிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருக்கிற 3 நாள் சாப்பிட ஒன்றலா இருந்தார்கள். இவர்கள் சில தூரத்தில் வந்திருந்தார்கள். நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு விடாமல் வழியில் சோர்ந்து போகிறார்களே என்றார்கள். வழியில் சோர்ந்து போகிறார்களே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகிறீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், நீ சோர்ந்து போகிறனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. thank you lord, thank you lord. மந்த கிரஹேந்திரபோ ஷிட்பி லாண்டர்பா. அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களையும் கொண்டு வந்து இத்தனை பேருக்கு திருப்தி ஆக்கக்கூடும் என்றார். சொல்லுங்க, வனாந்தரத்துல என்னை எப்படி போஷிக்க முடியும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். உங்களுக்கு மன எண்ணங்கள்ல உங்களுக்கு ஒரு அடைப்பு மாதிரி தெரிந்து கொண்டிருக்கலாம். உங்க மனது எண்ணத்துல
ஒரு அடைப்பு மாதிரி தெரிந்துக்கலாம். எனக்குரிய பிளெஸிங் இந்த நாட்டுல, இந்த சூழ்நிலை எனக்குரிய பிளெஸிங் எப்படி வரும்? நான் இங்க இருக்க, நான் வந்து வெளியூர்ல இருக்கேனே. அஹ் எனக்கு தீர்க்கதரிசனமா இங்க பாஸ் சொல்றாரு, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ராண்டாரபா ஷிர்பில் ஹடர்போ துருபா ஷிர்பில் ஹடர்பா தூர ஹந்தரபோ ஷிர்பா. அண்ட் என் வாழ்க்கையில நான் நான் தூர தேசமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என் வாழ்க்கையில எப்படி தேவன் அற்புதத்தை செய்வார் என்று நீ கலக்கத்தோடு இந்த ஜூம்ல நீங்கள இந்த இல்ல யூடியூப்ல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய உங்களுக்கு நேரடியா உங்களுக்கு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில வனாந்திரம் போல இருக்கலாம். இந்த வனாந்திரத்திலும் போஷிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. வனாந்திரத்திலையும் போஷிக்கிற ஒருவர் இருக்கிறார். இல்ல நீங்க வனாந்திரமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஹalleluya, ஹalleluya. வனாந்திரத்திலே போஷிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்க இருந்து அப்பங்களை கொண்டு வந்து எத்தனை பேருக்கு திருப்தியாக்க கூடும் என்றார். எங்க அப்பம் கிடைக்கும் சொல்லுங்க? அவர் இடத்துல மாத்திரம் தான் கிடைக்கும். இயேசுட மாத்திரம் தான் எல்லாமே கிடைக்கும். ஆமென். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ரீமான் டக்ரஹடர்போ மீந்திர ஹந்தரபொருத்ரபா. அதற்கு அவர்கள், உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். எத்தனை அப்பம் இருக்குன்னு சொல்றாங்க? 7 அப்பங்கள் இருக்குன்றாங்க. 7 அப்பம், 7 அப்பம் இருக்குன்றாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, 7 அப்பங்களை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்கிறாரு. அப்பத்தை அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லோஃப் மாதிரி இருக்கு. அதை எடுத்து பிக்கும் பொழுது அப்போ வந்து லோஃபை பிக்கும் போது ஃப்ராக்ரமெண்ட் ஆகுது. ஃப்ராக்ரமெண்ட்னா FRAGMAENT அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்னா லோஃபை பிச்ச பணங்கு அது வந்து துணிக்கையாய் மாறி விடுகிறது. எப்படின்னா அப்பத்தை தேவன் பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிக்கிறாரு. அப்போ வந்து எப்படி அவர் துணிக்கையாய் மாறுகிறது. தமிழ்ல அப்படி வரும்போது துணிக்கைன்னு வருது, இங்கிலீஷ்ல ஃப்ராக்மெண்ட்னு வருது. அப்பத்தை எடுத்து 7 அப்பங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, நல்ல கவனிங்க, பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஜனங்கள் பரிமாறினார்கள். ஜனங்களுக்குள்ளாக பரிமாறினார்கள். சில சில சிறு மீன்களும் அவர்களுக்கு இருந்தது. அவர் அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்து பரிமாறும்படி சொன்னார். இதை பிட்டுட்டு சீசர்களை கொடுத்து இதை பரிமாறுங்கள்னு சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். சில சில சிறுமிகளும் அவர்கள் எடுத்திருந்தது. அவர்கள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். மீதியான துணிக்கைகளை அந்த பிக்கப்பட்ட அப்பங்களை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நிறைய நேரத்துல 5 அப்பம் 2 மேல 5000 பேருக்கு போஷித்தாரு. அப்புறம் 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஆனா 2வது அப்பம் இதே மாதிரி செய்யறாரு. ஆனா 7 அப்பங்கள், அந்த இடத்துல 5 அப்பம் இருந்துச்சு, இங்க 7 அப்பம். ஆனா 7 கூட நிறைய தான் மீதி எடுக்கிறாங்க. ஏன் அவங்க 7 கூட மீதி எடுக்கிறாங்க நான் சொல்ல வரேன். அவர்கள் சாப்பிட்டு திருப்தியான மீதி துணிக்கையில 7 கூடையே எடுத்தார்கள். சாப்பிட்டு ஏறக்குரிய 4000 பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து 5000 பேர், 5000 புருஷர்கள் மட்டும் இருந்தாங்க. ஆனா இங்க வெறும் 4000 பேர் இருந்தார்கள். பின்பு அவர்கள் அவளை அனுப்பிவிட்டார்கள். உடனே தம்முடைய சீஷரோ கூட படவில் ஏறி தல்மானுக்கு எல்லைகளுக்கு வந்தார்கள். அப்பொழுது பரிசேயர்கள் வந்து அவரோட கூட தர்க்கிக்கத்தோடனே அவரை சோதிக்கும்படி வனாந்தரத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார். வனாந்தரத்தை எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டாரு. இவங்க அப்பத்தெல்லாம் 5 அப்பம் 7 அப்பத்தை வந்து பெருசாக்கணும் இவங்களை வந்து பார்க்கல. வானத்துல எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்றாரு. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணும் அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணும் அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாருக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படகுல அவருக்கு அக்கறைக்கு போனார். இப்ப படகுல ஏறிட்டாரு. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அப்பங்களை கொண்டு வர
மறந்தார்கள். இந்த 7 கூட மீதி அப்பம் இருந்துச்சுல்ல, அப்பத்தின் துணிக்கைகள் 7 கூட நிறையா ஃபுல்லா இருக்காம். அந்த அப்பத்தின் துணிக்கைகள். அதை எடுத்துட்டு வர மறந்துட்டார்கள். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்கள் அ பட அவர்கள் அ அவர்களில் அவரிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 7 அப்பம் இருக்கு. 7 அப்பத்த ஒரு அப்பத்த தூக்கி ஒளிச்சு வச்சுட்டாய்ங்க. 7 அப்பத்த ஒரு அப்பத்த தூக்கி ஒளிச்சு வச்சுட்டாய்ங்க. அதனால தான் அந்த 7 அப்பம் வந்து 12 கூடை நிறையாம மாறாம, எத்தன கூடையா மாறுச்சு? வெறும் 7 கூடையா மாறுச்சு. இந்த 7 கூடை ஒரு அப்பத்த தூக்கி வச்சுட்ட பிறகு, இந்த 7 கூடை எடுத்துட்டு வராம போயிட்டாங்க. பார்த்தீங்களா? சில நேரத்துல தேவனுக்கு நீங்க குடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்த, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைய நீங்க ஒளிச்சு வச்சா கூட, அது பெருகாம மாறிரும். இத மட்டும் நான் தரமாட்டேன். இது என் வாழ்க்கையில பிரஷியஸ். என் வாழ்க்கையில இது பிரஷியஸ். இத மட்டும் நான் தரமாட்டேன். இது இந்த ஒரு அப்பம் மட்டும் அ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து 3 நாள் சாப்பிடாம போடாம விட்டாரு. இயேசு கிறிஸ்து 3 நாள் சாப்பிடாம போடாம விட்டாரு. இது மாரி மறுபடியும் எங்கேயாவது சாப்பிடாம போடாம போட போ பிரசங்கம் பண்ணால, அவங்களுக்கு 3 நாள் எப்படி போச்சுன்னா, சில பேர்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணா டைமே தெரியலன்னு பிரதர் அப்படின்பாங்க. நீங்க பிரசங்கம் பண்ணது டைமே தெரியல. அந்த மாரி 3 நாள் பிரசங்கம் பண்ண பிறகு டைமே தெரியாம 3 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்து. பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பசிச்சிருக்கும் போல இருக்கு. அதனால இவங்க ஒரு அப்பத்த மட்டும் தூக்கி வச்சுட்டாய்ங்க. அ இவங்க ஒரு அப்பத்த மட்டும் தூக்கி ஒளித்து வச்சுட்டு, என்ன பண்ட்டாங்க, ஒரு அப்பத்த மட்டும் தூக்கி வச்சுட்டு, அது மட்டும் மல்டிப்ளை ஆகாம வுட்டுருச்சு. அதனால தான் அந்த 12 கூட எடுக்க முடியல. இல்லன்னா சீசர்களுக்கு இருப்பாங்கன்னு தெரிஞ்சு 12 சீசர்களும் 12 கூட எடுப்பாங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் சேர்ந்து தான் அந்த ஒரு அப்பத்த தூக்கி இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. இருக்கலாம் மேபி. ம். ஆனா, வேதம் அப்படி சொல்லுது. அவர்கள் அவர்களை படவில் அவர்களுக்கு படத்துல ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர்கள் நோக்கி, "நீங்கள் பரிசேயுடைய புளித்த மாவை குறித்தும், ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்" என்று கற்பித்தார். புரியுதுங்களா? ஏன் பரிசேயனுக்கு இப்ப மே வந்துட்டு ஒரு அப்பம் மாத்திரம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவர்கள நோக்கி, "தங்கள் பரிசுடைய புளித்த மாவை குறித்தும், அ பரிசேயுடைய புளித்த மாவை குறித்தும், ஏரோதுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்" என்று கற்பித்தார். தேவனுடைய ராஜ்யமே புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனா, அவைங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இடம் கொடுக்காத. இந்த காச மட்டும் குடுத்திருந்தேன்னா, உனக்குன்னு ஒரு பத்திரமா இந்த காச வச்சுக்க. இது அடுத்தவங்களுக்கெல்லாம் குடுக்காத. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்படின்னு யாராவது உங்கட்ட சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்குரிய மல்டிப்ளிகேஷன அவைங்க தடுக்குறாய்ங்க. உங்களோட உயர்வ அவைங்க தடுத்துக் கொண்டிருக்கிறாய்ங்க. புரியுதா? உங்களோட உயர்வ உங்களோட நண்பர்கள், உங்கள உற்றார்கள், உறவினர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விதைக்கிற விதையை குறித்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய தேவன் இருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லிருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு அவர் ஆகாரத்தை அளிக்கிற தேவனா இருக்கிறார். அ சோ எனக்கு மட்டும் இந்த பிளெஸ்ஸிங்க. இத நான் யாருக்கும் தரமாட்டேன். எனக்கு உன்னுடைய பிரஷியஸ். இது இல்லாம தேவன் என்ன பட்னியா விட்டுருவாரு. அப்படின்னு சொல்லி நீங்க சில காசுலாம் வச்சிருந்தா, நீங்க தைரியமா விதைங்க. அதுலருந்து நீங்க விதைக்கும் பொழுது, உங்க கைய திறக்கும்போதே அற்புதம் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. என் வாழ்க்கையில அப்படி பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில சில நேரத்துல, அநேக நேரத்துல என் அக்கவுண்ட்ட எம்ப்டி பண்ணி விதைச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த இந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த பணம் வந்து நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு நெனச்சு எண்ணம் வந்துட்டாலே, அந்த அக்கவுண்ட் எம்ப்டி பண்ணி விதைச்சிருவேன். தேவனுக்குரிய இடத்த அந்த பணத்துக்கு குடுக்க மாட்டேன். அ வேதம் தெளிவா சொல்லுது. வேதம் தெளிவா சொல்லுது. கமாண்ட் தோஸ் ஹூ ஆர் ரிச் இன் த பிரசன்ட் ஏஜ் நாட் டூ பி ஹார்ட்டி. அப்பன்னா, இந்த உலகத்தில் ஐசுவரியவான்களாக இருமாப்பின் சிந்தனை உள்ளாராயிராமல், தங்களோட ஐசுவரியத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையும் நம்மளுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுமா. அதனால இந்த இந்த பணம் வச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நான் ஓட்டிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த பணத்தோட மட்டும் தான் ஓட்டுவீங்க. அதுக்கு மேல உங்க வாழ்க்கையில வரவே வராது. நீங்க தேவனிடத்தில் உங்க கையை நீங்க திறக்கும் பொழுது, குடுத்து ஆண்டவரே உம்மிடத்துல நான் குடுக்குறேன். நீங்க ஆசீர்வதித்து அப்படின்னு குடுத்து நீங்க பிளெஸ்ஸிங்க ஷேர் பண்ணும்போது,
உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையும் உண்டாயிருக்கும். வாரி அறைத்தார், விருத்தி அடைந்தான். ஆஹ் அப்படி ஏழைகள் கொடுத்தா அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்குன்னு சங்கீதம் 112 வாசிக்கிறோம். அதே வசனம் 2 கொரிந்தியர், நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9 2 கொரிந்தியர் 9 9 வசனம். 9 2 கொரிந்தியர் 9 வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதப்படியாகும். என்று எழுதிருக்கிறபடி ஆகும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இல்ல ஏழைக்கு நீங்க இறங்கும் பொழுது நீங்க தேவனுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவர் திருப்பி அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு அவர் விதையும், புசிக்கிறவனுக்கு அவர் ஆகாரத்தை அவர் அளிக்கிற தேவனா இருக்கிறார். பாத்தீங்களா? எழுதபடியே ஆகுமா. சில பேர் இந்த ஒரு வார்த்தையும் மட்டும் பிடிச்சிருவாங்க. வாரியர் தான் விருத்தி ஆகாத உண்டு, அதிகமா பிசித்தனம் பண்ணி விருத்தி அடையாதார் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து மைண்ட் தான் பாருங்களேன். எழுதப்பட்டியாதபடி ஆகும். 2 கொரிந்தியர் 9 படி. 2 கொரிந்தியர் அந்த வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9 இல்லையா? வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதிருக்கிறபடி ஆகும். உங்க வாழ்க்கையில எழுதிருக்கபடியே ஆகும். நீங்க விதைக்கும் போது விருத்தி ஆவீர்கள். இன்றைக்கு சீஷர்கள் வந்து அந்த 7 அப்பங்களை எடுத்து ஒரு ஒரு அப்பத்தை வந்து 7 அப்பம் கொடுத்துருக்காங்க இயேசு கையில கொடுக்கும் போது. ஆனா ஷேர் பண்ணாம விட்டுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்த பிறகு, ஆண்டவரே இது உங்களிடத்துல சம்பாதிச்சலாம் நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஆனா நீங்க ஷேர் பண்ணாம பிளெஸ்ஸிங்க ஷேர் பண்ணாம இருக்கும்போது உங்க வாழ்க்கையில அது பெருகாம இருக்கிறது. உங்க வாழ்க்கையில பெருகாம இருக்குது. அதற்கு அவர் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் இப்படி சொல்கிறார்கள். எங்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? உங்கள் அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களே. இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறியாப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து பேசுறேன். இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறியாப்பா. என் வாழ்க்கை என் 5 அப்பம் 5000 பேருக்கு போஷித்த பாத்தீங்க. 7 அப்பம் 4000 பேருக்கு போஷித்த பாத்தீங்க. அற்புத அடையாளம் நடக்கிறதா பாத்தீங்க. என் கூட எல்லாம் பார்த்த நீங்க இயேசு அதை அறிந்து அவர்கள் நோக்கி, உங்களுக்கு அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இன்னும் உங்களுக்கு இருதயம் கடினமா இருக்கிறதா? தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில சொன்னார்னா விதைக்க ஆரம்பிங்க. விதைய தேவன் பெருகச் செய்கிற தேவனா இருக்கா. உங்களுக்கு கண்களில் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? உங்களுக்கு காதிலும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடைய நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். 7 என்றார்கள். அப்படி என்னால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? எப்படி கேட்கிறாரு பாருங்க. அப்படியா நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய சர்வ வல்லமையை நான் பார்க்கும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் பார்க்கும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். லார்ட் ரீபா தூரபா ஷிடரபிலா ஹந்திரபோ துரபா. இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. 5 அப்பங்களை 5000 பேருக்கு போஷித்த தேவன் 7 அப்பங்களை எடுத்து 5 அப்பங்களை 5000 பேருக்கு போஷித்து 12 கூட எடுக்க செய்த தேவன், மீதியை எடுக்க செய்த தேவன். யூ வில் ஹேவ் அன் ஓவர்ஃப்ளோ. எனக்கு அநேக பேருக்கு ஓவர்ஃப்ளோ இல்லாத காரணமே தேவன் மேல நம்பிக்கை வைக்காம அந்த பணத்தை பிடிச்சி வைக்கிறதா ஓவர்ஃப்ளோவை தடுக்குது. ஓவர்ஃப்ளோ கம்மியா இருக்கிறது காரணமே அதுதான். இல்லைன்னா வந்து 5 அப்பம் வந்து 12 கூட மீதி எடுத்தாங்க. 5000 பேர் ஆண்கள் மட்டும் புசித்து ஃபேமிலி எல்லாம் சேர்த்து 15,000 பேருக்கு மேல புசிச்சிருக்காங்கன்னு ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. 15,000 இருந்து 20,000 பேருக்கு மேல சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க.
ஆனா 7 அப்பங்கள்னா கிட்டத்தட்ட எத்தனை கூட வந்திருக்கணும்? 5 அப்பம் 5 அப்பம் 5 அப்பம் வந்துமே 12 கூட எடுத்தாங்கன்னா, 7 அப்பம்ன்றது லிட்டர்னா ஒரு 20 கூடயே எடுத்திருக்கணும். காரணம் 7 கூட மட்டும் தான் அ மீதி எடுத்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில 7 அப்பங்கள எடுத்து 7 கூட எடுத்தாங்கன்னா, உங்க வாழ்க்கையில போதும் அன்ற நிலை மட்டும் தான் இருக்குன்னா, நீங்க தேவனுக்கு இடம் குடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் போதுமானதற்கு அதிகமானவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்னா, விதைக்க பழகும் பொழுது, விதைய எடுத்து நீங்க விதைக்கும் பொழுது, தேவன் உங்கள் வாழ்க்கையில திரட்சியை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். என் வாழ்க்கையில அநேக நாட்கள் அப்படி பார்த்திருக்கேன். திரட்சியை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். இல்லாத சூழ்நிலையில, கடைசியா இருக்கிற சூழ்நிலையில எடுத்து விதைச்சிருக்கேன். தேவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஐ என்கரேஜ் யூ டூ சோ அண்ட் பார்ட்னர். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையில நீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படலாம். ஐ என்கரேஜ் யூ டு சோ. நீங்க விதைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரியவராய் மாற்றக்கூடியதா இருக்கிறோம். ஆமென். நான் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு நீ ஆகாரத்தை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். நீர் எங்களுக்காண்டி பரிதபிக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் பரிதபிக்கிறதை காட்டிலும் நீர் எங்களுக்காண்டி பரிதபித்துக் கொண்டிருக்கிறீர். இவனை எப்படியாவது ஆசிரிக்க வேண்டாமா, இவனை எப்படியாவது உயர்த்த வேண்டாமா என்று ஆண்டவரே நீர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நீர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறீர். லார்ட், இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய கதவுகள் திறக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். பினான்சியல் டோர் ஓப்பன் ஆகுவதாக. ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். என்னாம 13:14 சொல்லுங்க. நீ நின்று கொண்டு நான் செய்யும் காரியத்தை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு விதையும் வர்த்திக்க பண்ணுவீராக. விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிற தேவன் ஆண்டவர்கள் வாழ்க்கையில விதையை பெருகச்சதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துற ஆண்டவரே. நன்றி செலுத்துற ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசிங்கள். தேங்க்யூ லார்ட். நீங்கள் இதை வாங்கி புசி. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சரீரமா இருக்கிறது. இப்போ உங்க வாழ்க்கைய இப்போ உங்க பக்கத்துல கம்யூனியன் ஒரு அப்பம் இல்ல பிரெட் எதா இருந்தாலும் சொல்லி நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இது இயேசுவின் சரீரமாய் மாறுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. இது இயேசுவின் சரீரம். இயேசுவின் சரீரம். உங்க பக்கத்துல அப்பம், பிரெட், எனிதிங் இஸ் தேர், டேக் தட். காட் இஸ் சேஞ்சிங். இது வந்து தேவனுடைய சரீரம். ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது இது அப்படியே தேவனுடைய சரீரமாய் மாறுகிறது. இந்த அப்பம் இயேசு கிறிஸ்து சரீராவே லிட்டரலா மாறுது. விசுவாசித்து புசிக்கும் பொழுது அப்படியே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். எடுத்துட்டீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இயேசு ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுற ராத்திலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசிங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு திருச்சரீரமாக இருக்க வேண்டாம். இது இப்பொழுதே நீ கையில வைக்கிறது இந்த அப்பம் தேவனுடைய சரீரமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவே மாறுகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுகிறது. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். யோவான் 6 அதிகாரத்துல வாசிக்கும்போது சொல்றாரு, இதுதான் மெய்யான போஜனமா இருக்கிறது. இந்த அப்பம் இயேசுவின் சரீரம் மெய்யான போஜனமா இருக்கிறது. இந்த திராட்சரசம் மெய்யான பானமாய் இருக்கிறது. மெய்யான பானம். ஆமென். நீங்க அநேக நேரத்துல தேங்க்யூ லார்ட். மெய்யான பானமா இருக்கிறது. ஹalleluya. அநேக நேரத்துல ஹாஸ்பிட்டல் போறோம். அவங்க என்ன மருந்து குடுக்குறாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க, இத நீங்க சாப்பிடுங்க. நீங்க 7 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்க சரியாயிரும்ன்றாங்க. ஆனா நான் சொல்றேன், அத காட்டிலும் வெளியேறப்பட்டது இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இத புசிக்கும் நாளிலே நீங்கள் ஜீவன் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். இத புசிக்கும் நாளில உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவன கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். சொல்லுமா, இது இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமா இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இது இயேசுவின் சரீரம். இது இயேசுவின் சரீரம். ஆமென். நமக்குள்ளமா ஆண்டவராகிய இயேசுவே, இந்த அப்பத்தை நீ ஆசீர்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து இது உம்முடைய சரீரமாய் என்னை மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த திராட்சரசம் உம்முடைய ரத்தமாய் மாறினக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் சொல்லுவான். நான் சேர்ந்து இதை புசிப்போம். இது எங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டரா இயேசு கிறிஸ்து திருச்சரிகம். இது எனக்காக பிற்கப்படுகிற ஆண்டராவை இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாக இருக்கிறது. ஆமென். நாம் உட்கொள்ளும் இயேசுவின் சரீரம், இயேசுவின் சரீரம். அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கை இது மெய்யான பானமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்பட்ட பொழுது சங்காத தூரன் கடந்து போயினான். மரணத்துக்கு அங்க இடம் இல்லை, வியாதிக்கு அங்க இடம் இல்லை, தரித்திரத்துக்கு அங்க இடம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால உங்களை விலையை குறையும் கூட வாங்கிவிட்டார். உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரித்தரா இருக்கிறது. ஆமென். சொல்லுமா, இது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் எனக்காக சிந்தப்படுகிற ஆண்டரா இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமா இருக்கிறது. ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த அப்பத்தை புசித்து உங்களுடைய பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினபடியால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேவனுடைய ஜீவன் எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவன் தேவன் சொல்லுகிறேன், நான் இப்பொழுது சத்தத்தை கேட்கிறேன். ஜீவனை எந்த விதமான காரியத்திலாம் தடுக்க முடியாது. நான் தேவனுடைய ஜீவன் உங்களை உந்தி தழுகிறோம். எல்லா ஆசீர்வாதத்தையும் உந்தி தழுகிறதா இருக்கு. எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உந்தி தழுகிறது. தேவனுடைய ஜீவன் வெடுத்து கிளம்புறதா இருக்கிறது. உங்களை யாருனாலும் மூடி வச்சாலும் உங்களை யாருனாலும் மூடி வைக்க முடியாது. தேவனுடைய ஜீவன் உந்தி தழுகிறதா இருக்கு. இன்றைக்கு அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையில செயல்படும். உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க முடியாது என்ற கர்த்தனை சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து, கையில தலையில வச்சு சொல்லுமா, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. வேதம் வார்த்தை இப்படியாக சொல்லுது, அவர் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குறார். அவருடைய சொல் உச்சிதமான கோதுமையினால் திருப்பிறார். எல்லைகள் எங்கும் சமாதானம் நிலைக்கபடி. சங்கீதம் 144:14 சொல்லுது, சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனிமேல் இராது, உங்களை வீதிகளிலும் கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமாய் சீரைப்பற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்கிறேன். ஆமென். சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவனே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உண்மை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப திரும்ப வாழவது போல ஆகிறது. ஆமென். ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிறார். உங்கள் கரங்களை எப்படி எடுத்துங்க, அவங்களோட பிளஸ் யூ வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஷாሎም. யூ ஆர் பிளஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே